தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். ஹலோ மச்சான், எங்கடாக்குறா? சொல்கிறான் மாப்பிள்ள. பக்கத்தெருவில் விநாயகர் எடுத்துன்னு வந்துட்டானுங்க. நம்மனா இன்னும் விநாயகர் எடுத்துன்னு வரல. அடி பிள்ளைங்க சார்பா ஆளுக்கு 2000 ரூபாய் போட்டுக்கிறோங்க. ஆமாம், நீ இன்னும் போடலையா? சரிண்ணா, நீ ஜிபே பண்ணுறியா கையில் தந்த காசு தரியா? நானே 10 பைசா இல்லை, கம்மு போடா, போன விட போடா. என்னடா மச்சான் இந்த மாதிரி சொல்கிற நீயா? இவனெல்லாம் பார்த்தா வேலை ஆகாதா? பேசாம நம்ம மாமா கால் பண்ணுறது தான். ஹலோ சொல்கிறா? ஹலோ மாமா, எங்கரா? சிக்கன் ஆயிடுச்சு மாமா. சிக்கமா? நான் பொருளுக்கு எதனா எடுத்துன்னு வரணுமா? சிக்கன் அந்தமாரி சிக்கன் இல்லை மாமா, நீ வேற பொருள் தந்து போட்டு வம்பு வச்சு போட பாரு. இங்கே விநாயகர் வாங்கணும், பசங்க அட்டி பசங்க ஆளுக்கு 2000 ரூபாய் போட சொன்னேன், அவனுமே போட மாட்டானுங்க. பக்கத்தெருலாம் பார்த்தா விநாயகர்லாம் வாங்கி வந்து வச்சுட்டானுங்க, அசிங்கமாகுது மாமா. தான் சரி உனக்கு ஃபோன் பண்ணேன். ஒன்றுனா விநாயகர் தானே, நானே பார்த்துருக்க கூட, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துருவேன். இருங்கடி, இந்த தம்ம விநாயகர் எடுத்துன்னு வந்து வச்சுக்கின்னு வந்தாவை காமிச்சு நிற்கிறீங்க. எங்கள் மாமா பெரிய விநாயகர் எடுத்துன்னு வருவார் பேர். அவனை வச்சு அவனை வெடி கிடிலாம் கொளுத்தி அவனை பந்தாவா ஏறல நாங்கள் தான் கெத்துன்னு இப்போ காமிக்கிறோம் பேர். டேய் ஏந்திரா, டேய் ஏந்திரா மாப்பிள்ள. ஆமா, எப்போ வந்த நீ? இப்போதான்டா வந்தேன். விநாயகர் கேட்டல, வாங்கிட்டு வந்துட்டியா மாமா? வாங்கின்னு வந்துட்டேன்டா, கவலைப்படாத. எங்கே போகிறா? இங்கேயே இருற, காமிக்கிறேன். இங்கே எங்கே இருக்குது மாமா? இங்கன்னா இங்கே இல்லை, ஆனால் இங்கே தான். பார்க்க போறியா? இங்கே பாரு விநாயகர். அருகம்புல்லில் அசைவது யாரு? அவரு தானே பிள்ளை யாரு? பக்கத்து ஏரியாவில் பந்தா காமிச்சேன், தூக்கி போட்டு என்ன மேரிக்க போறானுங்க. கணபதி என்பது அவர் பேரு, எங்கும் எதிலும் இருப்பாரு. நில்லுங்க. சொல்றா என்ன இவ்வளோ பதட்டமாக்குறீங்க? அது ஒன்றும் ஏன்டா நீ வேற கேட்குற? விநாயகர் சக்தி வேற அவன் வேலையை விட்டு கூட்டியான், எங்கே போயிட்டானுங்க. நமக்கு ஒரே டென்ஷன் இருக்குது. இன்னும் சேலை வேறு போய் எடுத்துன்னு வரல, அது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் சிலை எடுத்துன்னு வரல? ஆமாண்ணா, நீ வேறு நேற்று போய் 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கட்டு வந்துக்கிறா, சிலை போய் எடுத்துன்னு வரணும். 5 அடி வரையா போய் எடுத்துன்னு வந்துடலாம். ஏன்னா வேஸ்ட்டாக காசை வேஸ்ட் பண்ணிக்கின்னு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறீங்க. வேற என்னடா பண்ணுறது? அவன் அடி 2000 ரூபாய் கேட்குறான்டா, என்ன பண்ண முடியும்? நோ, அந்த 10,000 ரூபாய் எடுத்துன்னு உங்களுக்கு தான் விநாயகர் தானே வேணும். விநாயகர் நான் பார்த்து 10,000 ஆடல் பார்க்க நிகழ்ச்சிக்கலாம். ஆடுன்னு பாருங்க. ஆமாண்ணா, விநாயகர் நோ விநாயகருக்கான குறை வானா ஒண்ணுமே விநாயகர் தானே. வா தப்பலா வா. எங்க பாது நம்ம தம்பி எப்படி பயங்கரமான செஞ்சு நிற்கிறோன்னா, இந்த விநாயகர் நம்ம கோயிலாண்ட வர போதும். இந்த விநாயகர் இது எத்தும் போய் நான் மட்டும் கோயிலாண்ட வச்சேன்னு வச்சுக்கேன், ஏன்னா ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் தலையே கட்டி தொங்க விட்டு அடிப்பானுங்கடா. நோ நான் போறேன் இந்த விநாயகருக்கு. டேய் வீட்டுக்கு 100 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. நோ 100 ரூபாய் வாங்கிக்கிறேன் நான். அதான் ஆடல பாடல் நிகழ்ச்சி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நீ வச்சிருவ ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி, அதுக்கு பலியாடு நான்றா. ஓ ஆனா பாத்துலாம் நானும். ஆனா பாத்துலாம். நோ ஆனா பாத்துலாம், அதெல்லாம் அவ்வளோ ஒண்ணு. இரு இப்ப நேற்றுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடுகிற. டேய் எத்தா அட அப்படி போங்கண்ணா எட்ட. விநாயகர் சக்தி 2 நாள்ல வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு என்னடா இப்ப? பக்கத்தெரிய பசங்க ஊர் ஃபுல்லா வசூல் பண்ணிட்டானுங்கண்ணே. போனால் நம்மளுக்கு 1 பைசா கூட மிஞ்சாது. இப்போ அவனுக்கு எப்படியும் தலைவருக்கு தான் லாஸ்ட்டாக போய் வசூல் பண்ணுவாங்க. அவனுக்கு முன்னே நம்ம போய் வசூல் பண்ணுறோம். சரி வா போகலாம். அண்ணா இருங்க, எங்க போறீங்க இப்போ? இப்படியே போனா ஊர்ல ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான். என்னடா பண்ண போற இப்ப? அண்ணே இங்க பாருங்க அண்ணே, விபூதிண்ணே, இதை வச்சுன்னு போனா தானா காசு உனக்கு வரும்ண்ணே. போதுமாடா அண்ணா? இப்படிலாம் வச்சுன்னு போனா ஊர்ல ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான். அதுக்கு என்னடா பண்ண போற? அடின ஒரு பட்டைய. இப்ப போங்கண்ணே, காசு நமக்கு தான்.
தம்பிங்களா நல்லா கேட்டுக்குங்க. விநாயகர் நல்லா மனசார கும்பிட்டுங்க. நல்லா கும்பிடுங்கப்பா. சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடுங்களா? ஏய் எங்கடா அங்கே வச்சு கோவில்கிட்ட சொல்கிறது காணோம். ஏய் நீ பாத்தியா? ஏய் நீ 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 பாத்தியா? பார்க்கணும். இரு அம்மா, நீ எதுக்கு வாய் பூத்திங்கிற? ஆடா வாய், ஒரே வாயில் 4 கொழுக்கட்டிய வாயில் வச்சுக்கிறேன். அது வாயா இல்லை என்ன ஆகுது? அண்ணா வீட்டுல தலைவர் இல்லையாண்ணா? நான் கேட்டா தலைவரா? அது உக்காந்து நிக்கிற மாதிரி அந்த வெட்டி பையன் நியூஸ் பேப்பர் வச்சுக்கின்னு. அம்மா எதுக்குப்பா வந்துக்கிறா? இல்லண்ணா விநாயகர் சதுர்த்தி வருது, அதான் தலைவரை பார்த்து எதுனா பண்ணி விடுவார்னு வந்துக்கிறேன். ஆமாண்ணா, 4 வருஷமா இங்கேயே வேலை செஞ்சு நிக்கிறேன்பா. என்னையே ஒத்த பைசா கூட தரல. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? சரி உன் ஆசையா கேட்டுக்கணும், நீ இதுக்கு போய் கேட்டு போயிருப்போ. வணக்கம் தலைவரே, விநாயகர் சதுர்த்தி வர வந்துச்சு, எதுனா பார்த்து பண்ணி விடுங்க. என்னப்பா சொல்ற? அதெல்லாம் பார்த்து பண்ணிடலாம். போப்பா, பண்ணிடலாம் போ. இல்லை தலைவரே, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, எதுனா பார்த்து பண்ணி விடுங்க. அதான் பண்றேன்னு சொல்லிட்டாங்களா? போப்பா பண்றேன். பக்கத்தேரியா பசங்களை குத்ததோட ஒரு 2 ரூபா 3 ரூபா போட்டு தாங்க தலைவரே. சரிப்பா, சொன்னா கேட்க மாட்டேன். சரி இருவார். இந்தாப்பா, அவங்க போட்டது உனக்கு 2 ரூபா போட்டே கொடுக்குறேன். அந்த வச்சுக்கோ. என்ன தலைவரே இது? அவனுக்கு 3 ரூபா கொடுத்தம்பா, அவனுக்கு 2 ரூபா போட்டு 5 ரூபாய் கொடுக்குறான். 4 ரூபாயை நான் வச்சுக்கிறேன், மிச்சம் 1 ரூபா உங்களுக்கு தேவைப்படும் தலைவரே. எதுக்குப்பா எனக்கு? இப்போ தெரியும். அமுக டுமுகள் அமால் டுமால். அமுக டுமுகள் அமால் டுமால்.